ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கால் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுட்டு சோம்பு, பட்டை, லவங்கப்பூ 2 இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கடுகு கொஞ்சமாக போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறக்காமல் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலா 2 ஸ்பூன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கருக விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா காலை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ விசில் வேணுமோ அவ்வளோ விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து 8 to 10 விசில் வந்து விட்டுருந்தேன். அப்போ தான் வந்து கால் சீக்கிரம் வேகும் அப்படின்னு. தேவையான அளவு உப்பும் வந்து போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு வந்து கெட்டியாகிறதுக்காக வந்து தேங்காய், 4-5 முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போவே குழம்பு வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இதையும் ஊற்றி கிளறிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து பார்த்தோன்னா இட்லிக்கு தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.